வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் அரங்கேறிய அராஜகங்களை கண்டித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டம். வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்ட 8 பேரும் விடுதலை, வழக்கும் தள்ளுபடி. தமிழ் சமூகத்தை வழிநடத்த தீர்க்க தரிசனமும் ஆளுமையுடைய ஒரு தேசிய தலைமை ஒன்று இல்லை, ஐங்கரநேசன் ஆதங்கம். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாட்டை கண்டித்து யாழ் கடற்தொழிலாளர்களால் உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுப்பு. இந்து மக்களுக்கு எதிராக தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ள இனவழிப்பு செயற்பாடு நாளை கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் திரும்பும், அருள் தந்தை மா சக்திவேல் எச்சரிக்கை. தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதியா? சபையில் கேள்வி எழுப்பிய சாணக்கியன். தேசிய இன பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் வாய் திறக்காத அனுரகுமார திசுநாயக்க. தமிழர்கள் தலையில் மிளகாய் அரைக்க முயற்சி, சபா குகதாஸ் குற்றச்சாட்டு. வெடுக்குநாரிமலையில் அரங்கேறிய சம்பவம், பக்கச்சார்பற்ற விசாரணைக்கு சஜித் கோரிக்கை. சாணக்கியன் பதவி விலகல், கோப் குழுவில் இருந்து வெளியேறும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இனவாத அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கே வெடுக்குநாரிமலை கைது விவகாரம், கஜேந்திரன் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் அரங்கேறிய அராஜகங்களை கண்டித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இன்று மதியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒன்றில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரும் கலந்து கொண்டிருந்தனர். மாணவர்களின் போராட்டம் காரணமாக ராமநாதன் வீதியின் போக்குவரத்து சில மணி நேரம் தடைப்பட்டிருந்தது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம், வெடுக்குநாரி எங்கள் சொத்து, மயிலத்தமடு எங்கள் சொத்து, திட்டமிட்ட கைதுகளை நிறுத்து, சிங்கள பௌத்தமயமாக்கலை உடன் நிறுத்து, தையிட்டி எங்கள் சொத்து, நீராவியடி எங்கள் சொத்து, குருந்தூர் மலை எங்கள் சொத்து, மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா உள்ளிட்ட பல கோஷங்களை எழுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த அன்னை பூபதியின் 36வது ஆண்டு நினைவு தினம் இன்று காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்திய அமைதி படைகள் புரிந்து அட்டூழியத்துக்கு எதிராக அகிம்சை வழியில் இதே நாள் 1988ஆம் ஆண்டு மட்டக்களப்பில் உண்ணா நோன்பிருந்து உயிர் தியாகம் செய்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி மற்றும் மாவட்ட அமைப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இதன்போது அன்னை பூபதியின் தியாகம், தற்போது உள்ள அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் மகளிர் அணியின் செயற்பாட்டாளர் கருத்து தெரிவித்தார். வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் சிவராத்திரி பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்ட ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேரும் வவுனியா நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளதுடன் வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி சிவராத்திரி பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் வைத்து ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு 9ஆம் தேதி வவுனியா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். கடந்த 12ஆம் தேதி வழக்கு விசாரணை மீள எடுக்கப்பட்ட போது 19ஆம் தேதியான இன்றைய தினம் வரை போலீசாரின் கோரிக்கைக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இன்றைய தினம் மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது போலீசார் அவர்கள் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறிய காரணத்தினால் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு 8 பேரும் விடுவிக்கப்பட்டனர். இது தொடர்பில் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா கருத்து தெரிவிக்கையில், கடந்த சிவராத்திரி தினத்தன்று வெடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரி வழிபாட்டில் ஈடுபட்டுக்
கொண்டிருந்த போது போலீசாரால் கைது செய்யப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் போலீஸ் தரப்பில் தொல்பொருட்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் வவுனியா நீதிமன்றம் அனைவரையும் கடந்த 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தது. போலீசாரையும் விசாரணையை துரிதப்படுத்தி பூரண அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்யுமாறு தெரிவித்திருந்தது. கடந்த 12ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர் சார்பில் ஆஜராகிய சட்டத்தரணிகள் போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்ட பல்வேறு விடயங்களையும் ஆட்சேபித்து எந்தவொரு இடத்திலும் சட்டம் மீறப்படுவதில்லை என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தி தொல்பொருட்கள் கட்டளை சட்டம் போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை அவதானிக்கின்ற போது இதற்கு பொருந்தாது என்று சுட்டிக்காட்டப்பட்டு அவர்களுக்கு பிணை வழங்குமாறு வாதிட்டோம். ஆயினும் போலீஸ் தரப்பில் குறித்த கட்டளை சட்டத்தின் பிரிவு 15 உபபிரிவு C-னை சுட்டிக்காட்டி அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட வேண்டும் என மீண்டும் கோரப்பட்டது. அந்நிலையில் அறிவுசார் நீதவான் அவர்கள் இந்த விசாரணை முடிவெடுத்தப்பட்டு போலீஸ் தரப்பில் இறுதி அறிக்கை வடிவில் பிராத்து எனப்படும் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்வதற்கு போலீசார் கோரியவாறு ஏற்றுக்கொண்ட ஒரு வார கால அவகாசத்தை வழங்கியிருந்தனர். இன்றைய தினம் வரை சந்தேக நபர்கள் அனைவரையும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவை வழங்கியிருந்தார். இன்றைய தினமானது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபருடைய ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் பெறுவதற்காக வழக்கின் விசாரணை கோவையையும் தங்கள் வசம் இருக்கும் அனைத்து கோவைகளையும் சட்டமா அதிபரின் பரிசீலனைக்காக தாங்கள் அனுப்ப வேண்டியிருப்பதனால் இன்றைய தினம் குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியவில்லை என மன்றில் தெரியப்படுத்தினர். இந்த அடிப்படையில் சந்தேக நபர்கள் அனைவரையும் விளக்கமறியலில் வைப்பதற்கான விண்ணப்பத்தை முன்வைத்தனர். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சந்தேக நபர்கள் அனைவரும் இந்த நாட்டின் பிரஜைகள் நீதிமன்ற கட்டளை ஊடாக விளக்கமறியலில் வைப்பதனால் அவர்களின் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அது சட்டத்துக்கு அமைவாகவே இருக்க வேண்டும் என தெரிவித்தார். போலீஸ் தரப்பின் விண்ணப்பம் குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்ய தாங்கள் ஒத்துக்கொண்ட இன்றைய தினம் தாக்கல் செய்யாமல் சட்ட அதிபரின் அறிவுரையை இப்போது நாடியிருப்பது இந்த வழக்கின் சட்ட அடிப்படை தொடர்பிலே அவர்கள் திட்டவட்டமான தெளிவான நிலைப்பாட்டில் இல்லை என்பதை முன்வைத்திருந்தோம். இருட்டு அறை ஒன்றில் கருப்பு பூனையை தேடுவது போன்றுதான் சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை வடிவமைக்கும் விதமாக செயல்படுகின்றார்கள் என்பதையும் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தோம். எங்கள் தரப்பில் செய்யப்பட்ட பல்வேறு சமர்ப்பணங்கள் தொடர்பாக பரிசீலித்த நீதிமன்றம் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யாத சட்டமா அதிபரிடம் தற்போது ஆலோசனை பெறுவது தொடர்பில் பல கேள்விகளை போலீசாரிடம் கேட்டிருந்தது. இறுதியில் விபரமான தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றது. சந்தேக நபர்களின் பிணை மறுக்கப்படும் தொல்பொருள் கட்டளை சட்டம் 15 C-ன் கீழ் போலீசார் தாக்கல் செய்துள்ளார்கள் என்பதை சுட்டிக்காட்டிய மன்று பிரஜைகள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முடியாது. இது சட்டத்துக்கோ நீதிக்கோ ஏற்புடையது அல்ல. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதிகள். அதன் அடிப்படையில் நாங்கள் கோரியவாறு உகந்த கட்டளை ஒன்றை வழங்குமாறு முன்வைத்த கருத்தினை அடுத்து இந்த வழக்கில் இருந்து அனைத்து சந்தேக நபர்களையும் விடுதலை செய்து வழக்கினையும் தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தது. குறித்த வழக்கில் சட்டத்தரணிகளான என் ஸ்ரீகாந்தா, ஆண்டன் புனிதநாயகம், சுகாஸ், திருவாரூர், திலீப் குமார், நிவிதா, கிசான், தர்ஷா, நிதர்சன், கான்ஷியஸ், சாருகேசி உள்ளிட்ட பலர் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பிராந்திய ஆயுதம் மற்றும் பாதுகாப்பு படைகளின் பிரதிநிதியும் மட்டக்களப்பு மாவட்ட உப அலுவலகத்தின் தலைவருமான அலெக்சாண்டர் ப்ரோவ் வடக்கு மாகாண ஆளுநர் PHM சார்ல்ஸ் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் எதிர்கால நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பில் ஆளுநருடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் சமூகத்தை வழிநடத்த தீர்க்க தரிசனமும் ஆளுமையும் கொண்ட எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தேசிய தலைமை இன்று இல்லாமையால் சகல துறைகளுக்குமே தகுந்த தலைமைத்துவங்கள் இன்றி தள்ளாடுவதாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் சமூகத்தை வழிநடத்த தீர்க்க தரிசனமும் ஆளுமையும் கொண்டு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தேசிய தலைமை என்று இல்லாமையால் சகல துறைகளுமே தகுந்த தலைமைத்துவங்கள் என்று தள்ளாடுவதாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ. ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் பசுமை அமைதி விருது விழாக்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் இடம்பெற்றது. இவ்விழாவுக்கு தலைமை வகித்து உரையாற்றிய போது ஐங்கரநேசன் இவ்வாறு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் சிறந்த தலைமைத்துவ பண்பின் வெளிப்பாடு தொடர்ச்சியாக தலைமை பதவிகளில் அமர்வது அல்ல. உரிய நேரத்தில் தலைமை வகிப்பாகத்தை பொருத்தமான இன்னொருவரிடம் கையளிப்பதுதான் தலைமைத்துவ பண்புகளில் மிகவும் உயர்வானது. மற்றவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கும் உயரிய இந்த தலைமைத்துவ பண்பு மாணவர்களிடம் உள்ளது. ஆனால் அத்தியாவசியமான இந்த பண்பு இன்று எமது அரசியல் தலைவர்களிடம் அறவே இல்லை. தமிழ் சமூகத்தை வழிநடத்த தீர்க்க தரிசனமும் ஆளுமையும் கொண்டு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு தேசிய தலைமை
தலைமை இன்று இல்லை. சகல துறைகளுமே தகுந்த தலைமைத்துவங்களின்றி தள்ளாடுகின்றன. பல்லு போய் சொல்லு போனாலும் தானே இன்றும் சிறந்த பாட்டுக்காரன் என்பது போல தள்ளாத வயதிலும் தலைமை கதிரையில் நிரந்தரமாக அமரவே எமது தலைவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். அந்த கதிரையை எட்டுவதற்கு போட்டா போட்டிகள் இடம்பெறுகின்றன. இந்த தலைமைத்துவ சீரழிவே மேலிருந்து கீழாக சமூகத்தின் சகல மட்டங்களிலும் இன்று நிலவுகின்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கும் காரணமாக உள்ளது. மாணவ சமூகம் குறித்து போதைப்பொருள் பாவனை உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனாலும் இன்றைய மாணவர்களிடமிருந்துதான் நாளைய எமது தலைவர்கள் உருவாக வேண்டும். அந்த நம்பிக்கை இன்னும் பட்டு போகவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாட்டை கண்டித்து யாழ் மாவட்ட மீனவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழில் அமைப்புகளின் சம்மேளனமும் யாழ் மாவட்ட கடற்தொழில் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனமும் இணைந்து இன்றைய தினம் காலை முதல் யாழ் புனித யோன் போஸ்கோ வித்தியாலயத்துக்கு முன்பாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு மருதடி சந்தையில் இருந்து பேரணியாக யாழ் இந்திய துணை தூதரகம் நோக்கி சென்ற மீனவர்கள் துணை தூதரகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது கடற்தொழிலாளர்களை போலீசார் அங்கிருந்து வெளியேற்றியதை அடுத்து யாழ் புனித யோன் போஸ்கோ வித்தியாலயத்துக்கு முன்பாக தமது உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எங்களுக்கு பார்த்துட்டே கேள்வி சாப்பாடு இல்லாமல் குழந்தைகள் சாக போயிடும், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க. நாட்டில் தற்போது இந்துக்களுக்கு எதிராக முடக்கிவிடப்பட்டுள்ள இன அழிப்பின் செயல்பாடு தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திரும்பும் காலம் தூரத்தில் இல்லை என்பதை கிறிஸ்தவ மத தலைமைகளும் உணர்வது அவசியம் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இலங்கையின் தொல்லியல் திணைக்களம் வடகிழக்கில் பேரினவாத திணைக்களமாக இனவாத அரசியல் செய்வதை தீவிரப்படுத்தியுள்ளது. குருந்தூர் மலையில் நீதிமன்ற கட்டளைகளை மீறி பௌத்த சமயவாத பிக்குகள் ராணுவத்தின் துணையுடன் பௌத்த விகாரை கட்டுவதை அனுமதித்துள்ளது. அங்கும் கட்டுமானத்தின் போது தொல்லியல் பொருட்கள் நாசப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவைகளை கண்மூடித்தனமாக பார்த்துக் கொண்டிருக்கும் தொல்லியல் திணைக்களம் வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரி வழிபாட்டில் ஈடுபட்டவர்களை போலீசாரின் துணையோடு அவமானப்படுத்தி துரத்தியது மட்டுமல்ல, 8 பேரை கைது செய்து மீள முடியாத சிறைக்குள் தள்ளி தண்டனை பெற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அடுத்த கட்ட பெரும் பாய்ச்சலுக்கு என்பது பட்டவர்த்தனம். இதனை தடுத்து நிறுத்துவதற்கான பாரிய பொறுப்பு தமிழரின் தேசியம் பேசும் அனைத்து அரசியல் சக்திகளிடமும் உள்ளது. ஆனால் மக்களுக்கு முன்னால் தேசியம் பேசும் பல அரசியல் தலைமைகள் அதனை தமது தேர்தல் அரசியலுக்கான தாரக மந்திரமாகவே வைத்திருக்கின்றனவே அன்றி நடைமுறையில் அதனை வெளிக்காட்ட தயங்குவது தமிழர்களின் தாயக அரசியல் சிந்தனையும் அதற்கான செயல்பாட்டையும் தகர்ப்பதற்கேயாகும். இத்தகைய பச்சோந்தி அரசியல் செய்பவர்களை இனியும் நம்ப மக்கள் தயாரில்லை. நாட்டின் அனைத்து சந்ததிகளிலும் உயர்ந்த மலைகளிலும் சிறிய பெரிய நடுத்தரமான புத்தர் சிலைகளை நட்டு வைத்து பௌத்த நாடாக காட்ட முடியும் பேரினவாத மதவாதிகளுக்கு மத்தியில் தான் சளைத்தவர்கள் அல்ல என்பதை காட்ட அரசு வடகிழக்கில் பெரும்பாலான இடங்களை எல்லாம் பௌத்தத்துக்கே சொந்தம் என காட்ட தொல்லியல் திணைக்களம் ஊடாக நீண்ட காலம் திட்டம் வகுத்து செயற்படுவது யாவரும் அறிந்ததே.
தற்போது இந்து பக்தர்களுக்கு எதிராக முடுக்கிவிடப்பட்டுள்ள இன அழிப்பின் செயற்பாடு தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திரும்பும் காலம் தூரத்தில் இல்லை என்பதை கிறிஸ்தவ மத தலைமைகளும் உணர்தல் அவசியம். தற்போது எழுந்துள்ள அவசர சூழ்நிலையில் இந்து பக்தர்களுக்கு ஆதரவாகவும் தாயகம் காக்கவும் சமய அமைப்பு ரீதியில் தலைமைத்துவங்கள் குரல் கொடுப்பதோடு தொடரும் அரசு பயங்கரவாதத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராகவும் செயற்பட வேண்டும். கடந்த கால வேற்றுமைகளை தவறுகளை திருத்திக் கொண்டு சமய நல்லிணக்கத்துக்கு கரம் சேர்த்து மக்கள் சக்தி உருவாக்க களத்தில் செயற்பட வெளிவரல் வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி, இதுதான் அடிப்படை பிரச்சனை என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சபையில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்று நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்ததுக்கான காரணம் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அடாவடித்தனத்தின் காரணமாக தமிழர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு வைத்திருக்கிறார்கள். கௌரவ நீதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார், ஒரு முறையான ஒரு விசாரணைக்கு பிறகுதான் அவங்களை விடுதலை செய்யலாம் என்று. ஆனா இதே தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான குருந்தூர் சந்தர்ப்பத்தை தாருங்கள். அதுக்கு தான் நாங்கள் கதிரைக்கு வந்திருக்கிறோம் இதை பேசுவதற்கு. எங்களுக்கு இதே தொல்பொருள் அமைச்சர் இந்த பௌத்த பிக்குகளுக்கு எதிராக இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் குருந்தூர் மலையில் எடுக்கவில்லை. இந்த நாட்டிலே தமிழருக்கு ஒரு நீதி, சிங்கள மக்களுக்கு ஒரு நீதி, இதுதான் அடிப்படை பிரச்சனை. அப்ப இன்னும் விசாரணை செய்துதான் விடுதலை செய்யலாம். ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අපේ රටේ පුරාවිද්‍යා ආඥාපනත පිළිබඳව එක ආගමක කොටසකට විතරක් නෙවෙයි, එක ජාතියකට පමණක් නෙවෙයි, හැමෝටම මතුවෙන පොදු ප්‍රශ්න ගණනාවක් තියෙනවා. පුරාවිද්‍යා ප්‍රදේශ කියලා ප්‍රකාශයට පත් කරපු ගැසට් කරපු ස්ථාන විශාල සංඛ්‍යාවක් තිබෙන්නේ ආගමික ස්ථාන. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் தேசிய இன பிரச்சினைக்கு எவ்வாறான தீர்வை வழங்குவோம் என உறுதிபட கூறுவதற்கு அனுரவுக்கு துணிச்சல் இல்லை என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் ஆட்சி பீடத்திற்கு வர துடிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசுநாயக்கு தேசிய இன பிரச்சினைக்கு தங்கள் கட்சி சார்பில் எவ்வாறான தீர்வினை வழங்குவோம் என உறுதிபட கூறுவதற்கு துணிச்சலற்றவராக தன்னை வெளிப்படுத்தியுள்ளார். பௌத்த சிங்கள மக்களை பகைத்துக் கொள்ளாமல் தமிழர்களின் தலையில் முள்ளக்காய் அரைக்க அனுர நினைக்கின்றார். தமிழர்கள் கோரும் சமஷ்டி தீர்வு தொடர்பில் பேசக்கூடாது என கூறும் அனுர தான் வழங்க நினைக்கும் தீர்வை வெளிப்படையாக கூற முதுகெலும் பெற்றவராக இருப்பதுடன் ஏனைய சிங்கள கட்சி தலைவர்களை விட தான் தந்திரமாக தமிழர்களை மாற்றி விடுவேன் என மனப்பால் குடிக்கின்றார். தமிழர்களின் விடுதலை போராட்ட தியாகம், அதன் அர்ப்பணிப்பு போன்றவற்றை கொச்சிப்படுத்தும் வகையில் அனுரகுமார தான் ஆட்சிக்கு வந்தால் 3 வேளை உணவை பெற்றுத் தருவதாக கிளிநொச்சியில் கூறியுள்ளார். மறுக்கப்பட்ட சுயநிர்ணய உரிமைக்காக போராடிய தமிழர்களின் 1952ஆம் ஆண்டு தேர்தல் வரலாற்றை அனுர படிக்கவில்லை. அன்றைய தேர்தல் கோஷம் தமிழ் மக்களை நோக்கி சோரா சுதந்திரமா என்றவாறே இருந்தது. மக்களின் முழுமையான ஆதரவு சுதந்திரம் என்பதாகவே இருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை பெரும்பான்மை வடக்கு கிழக்கு தமிழர்களின் நிலைப்பாடு உரிமைக்கானதாகவே புள்ளட்டி மூலம் காட்டப்பட்டது. இதனை அனுரகுமார திசுநாயக்க புரிந்து கொள்ள வேண்டும். முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் உணவுப் பொருட்களை வன்னிக்கு செல்லவிடாத ராஜபக்ஷ அரசாங்கம் தடுத்த போது அவர்களுடன் இணைந்து துரோகம் இழைத்துவிட்டு இன்று அதே மக்களை பார்த்து 3 வேளை உணவை தருவோம் என கூறுவதற்கு பதவி ஆசைதானே காரணம். ஆக சிங்கள அரசியல் கட்சிகள் எல்லாமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்பதற்கு ஜேவிபியும் விதிவிலக்கல்ல எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா வெடுக்கனாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி வழிபாடுகளை மேற்கொண்டவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். வவுனியா வெடுக்கனாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பூஜையில் ஈடுபட்டிருந்த 8 பேரையும் தொல்பொருள் திணைக்களத்தினால் பொய் வழக்கினை போட்டு கைது செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று சபையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனையடுத்து கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ், இந்நாட்டில் மத சுதந்திரம் என்பது தெற்கில் உள்ளதைப் போலவே வடக்கில் உள்ள மக்களுக்கும் அதே உரிமை உண்டு. இனம், மதம், சாதி பேதங்கள் கடந்து சகலருக்கும் மதம் மற்றும் பேச்சு சுதந்திரம் இருக்கிறது. இது ஒருவரது அடிப்படை மற்றும் மனித உரிமை. விகாரியாக இருந்தாலும், பள்ளிவாசலாக இருந்தாலும், கோவிலாக இருந்தாலும் எந்த மத வழிபாட்டு இடங்களிலும் சமய அனுஷ்டானங்களை மேற்கொள்ள உரிமை உள்ளது. இந்த மத சுதந்திரத்தை பாதுகாக்கும் நோக்கில் இவ்விவகாரம் குறித்து பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகி ஆகியோரும் பொது நிறுவனங்கள் தொடர்பான குழுவில் இருந்து பதவி விலகல் செய்துள்ளனர்.
மேலும் ஸ்ரீலங்கா புதியன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித ஹேரத்தும் பொது நிறுவனங்கள் தொடர்பான குழுவில் இருந்து பதவி விலக தீர்மானித்துள்ளார். அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை இன்று சபாநாயகருக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் SM மெரிக்கர் பொது நிறுவனங்களுக்கான குழுவில் அதாவது கோப் குழுவில் இருந்து பதவி விலகியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித ஹேரத்தும் பொது நிறுவனங்கள் தொடர்பான குழுவில் இருந்து பதவி விலக தீர்மானித்திருக்கின்றார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்னவும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு அல்லது கோப் குழுவின் அங்கத்துவத்தில் இருந்து நேற்று பதவி விலகல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெடுக்கு நாரிமலை விவகாரத்தில் தொல்பொருள் சின்னங்கள் சேதப்படுத்தப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது பொய்யான குற்றச்சாட்டு எனவும் இனவாத அடிப்படையிலே இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதாக இது தொடர்பாக உடனடியாக விசாரணைகள் அவசியம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இன்று சபையில் கோரிக்கை விடுத்துள்ளார். கஜேந்திரன் மெத்துமா அவசான வசையும் கேள்வி வர கரන්න. Please give me 1 minute. கௌரவ சபாநாயகர் பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் கடந்த 8ஆம் தேதி சிவராத்திரி தின நிகழ்வுக்காக நான் அந்த வெடுக்கினார்மறை ஆலயத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே நாங்கள் செல்கின்ற பொழுது நூற்றுக்கணக்கான போலீசார் அந்த வெடுக்கினார்மலை ஆலய வளாகத்திலே வந்து குவிக்கப்பட்டிருந்தார்கள், கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கு வந்திருந்த பக்தர்கள் மாலை 6 மணி வரை அங்கிருக்க முடியும் என்று சொல்லி போலீசார் அனுமதித்திருந்தார்கள். 6 மணி வரை எந்த விதமான பிரச்சனைகளும் கைது நடவடிக்கைகளிலும் போலீசார் ஈடுபடவில்லை. ஆனால் அங்கிருந்து பக்தர்களை வெளியேற்றுவதற்கான முழு முயற்சிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். தண்ணீரை தடை செய்து, வழிபாட்டுக்கான பூஜை பொருட்களை கொண்டு செல்லப்படாமல் தடை செய்து, பொதுமக்களை வெளியேற்றுவதற்கான இரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இவ்வாறான சூழலில் 6 மணி அளவிலே அந்த நெடுங்கணி OIC சொன்னார், நீங்கள் எல்லோரும் 6 மணிக்கு பிறகு வெளியேற வேண்டும் என்று சொல்லி. அவ்வாறு வெளியேறாமல் நாங்கள் இரவில் இருந்து நீதிமன்ற கட்டளையின்படி அங்கே இருந்து பூஜை செய்ய முடியும் என்று சொல்லி ஆலய பூசகர் குறிப்பிட்டு அங்கே நாங்கள் இருந்து தொடர்ந்து வழிபட போகிறோம் என்று சொல்லி அவர் வாதிட்டுக் கொண்டிருந்த பொழுதுதான் இந்த கைது நடைபெற்றது. கைது செய்த பிற்பாடு அவர்கள் என்ன செய்கிறார், தொல்பொருள் திணைக்களத்தில் இருந்து ஒரு கடிதத்தை பெற்று தொல்பொருள் சின்னங்கள் சேதப்படுத்ததாக பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள். நாங்கள் தொல்பொருள் சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. அது சேதப்படுத்தப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஆனால் இங்கே முற்று முழுதாக பொய் வழக்கு போடப்பட்டு பூசாரியாரும் மேலும் 7 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். என்னையும் கைது செய்தார்கள், இறுதியிலே விட்டு விட்டார்கள். வந்து இது ஒரு பொய் வழக்கு. இந்த பொய் வழக்கு வாபஸ் பெறப்பட வேண்டும். இது ஒரு இனவாத அடிப்படையிலே தொடரப்பட்டிருக்கிற வழக்கு. இந்த அப்பாவிகள் உடனடியாக விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் எந்த ஒரு இடத்திலும் இல்லை. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.